30வது நாமாவாக இருக்கக்கூடிய மந்திர ரூபம் முடிஞ்சு அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாமா பாகம் குண்டலினி ரூபம் 90ல இருந்து 111வது நாமம் வரைக்கும் இருக்கக்கூடியது குண்டலினி ரூபம். குலாம்திரைக்க ரசிகா இந்த குண்டலினி ரூபத்துல வரக்கூடிய முதல் மந்திரமாக இருக்கக்கூடியது. அதாவது இது வரைக்கும் நம்ம சூக்ஷ்மமாக பார்த்தோம், அம்பால மந்திர ரூபமா பார்த்தோம். இப்பத்துல இருந்து நம்ம உடலின் அம்பாள் எந்தெந்த பாகத்துல இருக்காங்க, இந்த பாகத்துக்கு என்ன நிறம் போன்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி குண்டலினி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு குலாந்திரைக்க ரசிகாங்கிற ஒரு பெயர் உண்டு. அம்பாள் நல்ல ஒரு வெள்ளை, குண்டலினிங்கிற ஒரு பெயருக்கு அர்த்தமே பாம்பு, பெண் பாம்புங்கிறது பொருள். அப்படி இந்த குலாமிருத்தையும் நம்ம உடல்ங்கிற ஒரு குலத்தில் ரசித்து வாசம் செய்பவளுக்கு வணக்கம். குலசங்கேத பாலினி, அதாவது இந்த நபர்கள் தான் வணங்கணும், இந்த நபர்கள் வழங்கக்கூடாதுங்கிற ஒரு நியமனங்கள் தாண்டி எல்லோராலும் துதிக்கப்படுபவள், எல்லாராலும் எளிதில் அடையக்கூடியவள், எல்லோராலும் எளிதில் உணரக்கூடியவள். ஏன்னா அவங்க அந்த சக்தி நமக்குள்ள இருக்கு. இப்ப குல சங்கேத பாலினி, அந்த குலத்தில் நம்மால் வசிக்கக்கூடியவள். அப்ப நம்மக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எளிமையா புரிஞ்சுப்போம். அப்படி எளிமையாக காட்சி கொடுப்பவளுக்கு வணக்கம். குலாங்கைங்கா, கீர்த்திமிக்க குலமாகிய இந்த உடலை அம்பாள் அந்த உடல் இருக்கக்கூடிய பாகத்தை வர்ணிக்கிறாங்க. அப்படி குண்டலினி ரகசிய, யோக ரகசியம், வேத ரகசியம், பூஜை ரகசியம், சக்கர ரகசியம், மந்திர ரகசியம், இந்த போன்ற விஷயங்களை தீயோர் கண்படாமல் பாதுகாப்பவளுக்கு வணக்கம். குலாங்கைங்கா. அடுத்து 93வது